ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இராணுவம் ஒரு அப்பாவி மக்களையும் ஹமாஸையும் வந்து நோக்கி தான் வந்து ஒரு தாக்குதலை வந்து நடத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அது பண்ணிக்கிற மிக மிக மோசமான விளைவுகள் ஐநா வரைக்கும் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு. நோட்டோ நாடுன்னு சொல்லப்போகிற அந்த G70 அப்படிங்கிற நாடுகளையும் வந்து ரொம்ப ஆத்திரமூட்டும் ஒரு செயலாக வந்து இப்போ பண்ணியிருக்கு இஸ்ரேல் இராணுவம். அது என்ன அப்படின்னா, தெற்கு காசாவில் இஸ்ரேல் இராணுவம் மொத்தம் வந்து ஒரு 8 பாலஸ்தீன டாக்டர்ஸ், அதுக்கு அடுத்தது செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதாவது வந்து ஐநா அமைப்பால் வந்து அனுப்பப்படுற ஒரு 8 டாக்டர்ஸ் குழு ஒவ்வொரு பகுதியிலையும் இருப்பாங்க. செஞ்சிலுவை சங்கத்தின் மூலிமா எங்கே வந்து வேர்ல்டில் எங்கே வார் நடந்தாலும் இந்த செஞ்சிலுவை சங்கத்திலிருந்து டாக்டர்ஸு, செவிலியர்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குண்டான உதவியாளர்கள் எல்லாமே வந்து ஒரு குரூப்பாக வந்து அங்கே ஃபார்ம் ஆவாங்க. அந்த பகுதியில் வந்து ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் வந்து அனுப்பி வைப்பாங்க. அப்படிப்பட்ட செஞ்சிலுவை சங்கத்தில் ஒரு 18 பேர்த்துக்கு மேலே அதில் இருந்திருக்காங்க. ஒரு இராணுவ அதுக்கு ஒரு அந்த வண்டி, அந்த இராணுவ வண்டி இருக்குது. அவங்க செஞ்சிலுவை சங்கத்துக்கு ஒரு இராணுவ வண்டி இருக்குது. அதுக்குன்னு ஒரு சமிகைகளும் இருக்குது. அதாவது வந்து கிராஸ் பண்ணும்போது, ஒரு ரோடு வந்து கிராஸ் ஆகும்போது ஆப்போசிட்டாக இஸ்ரேல் இராணுவமே வந்தாலும் செஞ்சிலுவை சங்கம்லாம் விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சில உடன்படிக்கையெல்லாம் கொடுத்து அது செஞ்சிலுவை சங்கத்துக்கு மட்டும் ஒரு விதி விலக்கு இருக்குது அவங்க வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு. அப்படிப்பட்ட அந்த செஞ்சிலுவை சங்கத்தில் ஒரு 8 பேர், செஞ்சிலுவை சங்கத்தில் இருக்கிற 8 மிக முக்கியமான டாக்டர்ஸு, அது இல்லாமல் ஒரு ஐநா ஊழியர்கள், அவங்க மொத்தம் வந்து ஒரு 28 பேர் அதில் வந்து பயணிச்சிருக்காங்க. ஒரு 5 ஆம்புலன்ஸு, ஒரு தீயணைப்பு வாகனம், அது இல்லாமல் ஐநாவுக்கு சொந்தமான ஒரு 2 வாகனம், அதில் வந்து ஐநா சபை ஊழியர்கள் வந்து அதில் 2 வாகனத்துலேயும் பயணிச்சிருக்காங்க. மொத்தம் வந்து ஒரு 5 வாகனம் வந்து பயணிச்சிருக்கு. இந்த 5 வாகனத்தை நோக்கி மார்ச், கரெக்டாக சொல்ல போனால் மார்ச் 23ஆம் தேதி பார்த்திங்கன்னா இஸ்ரேல் இராணுவம் காசாவோட தெற்கு பகுதியிலேருந்து அந்த இராணுவத்தோடு வந்து முன்னேறி இருக்கு. அந்த சமயத்தில் இந்த வாகனம் வந்து ஒரு 5 வாகனம் வந்து கிராஸாக போயிட்டு இருக்கும்போது செஞ்சிலுவை சங்கம் தெரிஞ்சும் அதை அடிச்சிருக்காங்க. அடித்து தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட எல்லாமே வந்து இறந்துட்டாங்க. அந்த வாகனத்தில் இருக்கிற 5 வாகனத்தில் இருந்த அத்தனை பேருமே இறந்துட்டாங்க. இது வரைக்கும் வந்து மொத்தம் 28 பேர் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இது வரைக்கும் ஒரு 18 பேரோட உடல்கள் மட்டும்தான் வந்து மீட்டிருக்காங்க. ஹமாஸ் வந்து மீட்டு கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிற நிலைமை அவங்க யார், எப்படி காணாமல் போனாங்கிறத கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா ரொம்ப இஸ்ரேலை வந்து சாடி இருக்குது. இதில் வந்து மிகப்பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, செஞ்சிலுவை சங்கத்து நீ வேறு யாராவது வந்து இஸ்ரேல் இராணுவத்துக்கு சரி, பாலஸ்தீன இராணுவத்தை தாக்கியிருந்தாலும் சரி, ஹமாஸை தாக்கியிருந்தாலும் சரி, பொதுமக்களை தாக்கியிருந்தாலும் சரி, இந்த ஐநா சபை கண்டுக்காது. ஐநா சபையும் சரி, நோட்டோ நாடுகளும் வந்து கண்டுக்காது. செஞ்சிலுவை சங்கத்தை தாக்குறதுனால மிகப்பெரிய பிரச்சனையை வந்து இஸ்ரேல் வந்து சந்திக்க போகுது. என்ன காரணம்னா, செஞ்சிலுவை சங்கத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அப்பேற்பட்ட பவர் வந்து கொடுத்து தான் வந்து அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பும்போது ஒரு பாதுகாப்புக்கு, ஒரு மக்களுக்கு வந்து சேவை செய்ய அமைப்பு மேலே இப்படி ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறத உலக நாடுகள் ஃபுல்லாக கண்டிச்சிருக்கு. ரெண்டாவது, ஐநா வந்து ட்ரம்ப்புக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரம்ப்புக்கு வந்து மிகப்பெரிய தலைவலியாக இருந்திருக்கு. என்னடா இவன் எப்படி பண்ணிட்டான், வந்து இப்படி செய்யக்கூடாத விஷயம் வந்து இதுதான். ஒரு ஐநா சபை நேரடி கட்டுப்பாடு இருக்கிற செஞ்சிலுவை சங்கத்தில் இருக்கிற டாக்டர்ஸ் வந்து அடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதை அடிச்சுட்டானுங்க. அடித்தா அது விளைவுகள் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை வந்து உருவாக்க போகுது கூடிய விரைவில் நெதன்யாகுக்கு. அது வந்து என்னங்கிறத வரும் வீடியோவில் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே இங்கே அப்டேட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புது நண்பர்கள் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.